இங்கே இருக்க எல்லா விவசாயி அண்ணன் தம்பி அக்கா தங்கி அம்மா அப்பா எல்லாருக்கு வணக்கம். இந்த ஒரு கூட்டத்துக்கு இன்வைட் பண்ண எங்கள் தளபதி ஈசன் ஐயா உங்களுக்கு வணக்கம். விசேஷமாக இங்கே இருந்த எல்லா போலீஸ் அண்ட் மீடியாக்காரங்க கூட இந்த மீட்டிங்கில் இன்வைட் பண்ணலாம். ஏன்னா அவரெல்லாம் எங்கன்னா மக்கள் தான், என்ன எங்கள் அண்ணன் தம்பி தான். அது ஒரு காக்கி சட்டை சொல்வார்ல, அந்த காக்கி சட்டை என்னோட அவர் கூட மத்தியத்தில் இருக்கு. ஆனால் அந்த பாசை கூட அவருக்கு தெரியும், இந்த கூட்டம் வந்து அவருக்காக பண்ணிருக்கேங்க. வந்து என்னோட பயிருக்கெல்லாம் சரியா விலை இருந்தா நாளைக்கு காலையில் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாதி இந்த வேலையை விட்டு வீட்டுக்கு போயிடுவார். அவருக்காக இந்த கூட்டம். ஒரு அர்த்தத்தில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்களா, அவர் வேலை பண்ணா சரியாக பண்ணியிருந்தா நாங்கள் எல்லாம் இங்கே வரக்கூடாது. அவன் வேலை சரியாக பண்ணியில, அதுக்கு தான் எங்கெல்லாம் கூட்டி வச்சுட்டான். கர்நாடகா தமிழ்நாடுக்கு வந்திருக்கு, தமிழ்நாடு கர்நாடகா வருது, கேரளா வந்திருக்கு, டெல்லி வந்திருக்கு. அதுக்கு தான் நன்றி சொல்லிடலாம் அரசியல்வாதிகளுக்கு. ஸ்டாலின் ஐயா தானே, ஸ்டாலின் ஐயா, இந்த கூட்டம் அரசியல் கூட்டம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. விவசாய கூட்டம் இல்ல, விவசாய கூட்டம், அரசியல் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நீங்க கொடுத்து எடுத்துட்டு வாங்க. இங்க நாங்களே கொடுத்து வந்திருக்காங்க. அந்த கூட்டம் தண்ணிக்காக, எந்த தண்ணி நான் சொல்ல மாட்டேன். இந்த கூட்டம் மண்ணுக்காக, என்னோட மண்ணுக்காக. நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, நாங்கெல்லாம் அங்க கர்நாடகால இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க. ஏன்னா அங்கே அப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்போ நீங்க இங்க வந்துங்க, நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எங்களுக்கு. சவுத்லேருந்து இப்போ ஒரு வெரி ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் போவோம். அது என்ன ஒரு படம் இருந்துச்சு, முதல்வன் இல்லை, ஒரு ஒன் டே சீஃப் மினிஸ்டர். அந்த படம் மாதிரி ஏதோ ஸ்டாலின் ஐயா பண்ணுவாரு. பிஜேபி எது அதிர்றது இல்லை, அந்த மாதிரி அறுதுருவோம், ஏதோ பண்ணுவாரு எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நாங்க கூட உட்காந்து பார்த்தோம். இப்போ பார்த்துட்டே இருக்கு. சரியா இருக்கா தமிழ்? புரிஞ்சிருச்சாங்க? நீங்க எல்லாம் இங்க இருந்து பேசிட்டீங்க, நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கேன். இது கொடுத்துட்டாங்க. நான் இது முன்னாடி பார்த்துருக்கு, எல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. அவருக்கு கேட்டேன், தம்பி என்ன கன்னடா இங்கிலீஷ் கொடுறீங்களான்னுட்டு. அவர் இல்லை சொல்லிட்டாரு. அப்போ நான் அந்த கூகுள் அக்காக்கு கேட்டேன். அந்த கூகுள் அக்கா சொன்னாரு என்ன இருக்கு. இது சரியா படிச்சா நம்ம கர்நாடக ஸ்டேட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதே பிரச்சனை இங்கே கூட இருக்கு. ஸோ எனக்கு ஒரு விஷயம் இங்கே வந்துருச்சு. அது தமிழ்நாடு அரசியலோ, கர்நாடக அரசியலோ, டெல்லி அரசியலோ, குஜராத் அரசியலோ, இந்த அரசியல்வாதிகளெல்லாம் ஒரே அப்பா அம்மா பையங்கள் தான். பேச வாக்கு, பேசோட லாங்குவேஜ், ஹைட்டு வெயிட்டு கலர் தான் வித்தியாசம். மூளை எல்லாம் வருதான்.
நாங்களோட பிரச்சனை கூட வருதான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லாஸ்ட் மெசேஜ் ஸ்டாலின் ஐயாக்கு. ஸ்டாலின் ஐயா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த சிஎம் நாற்காலி யாருந்தோ இருந்துச்சு. இப்போ நீங்க இருக்கீங்க, நாளைக்கு தெரியாது. நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணா உங்ககிட்ட இந்த நாற்காலி இருக்கட்டும், ஒரு பாசிபிலிட்டி. இல்லைன்னா தெரியாது. சரியா? இல்லைன்னா இப்போ அதுக்கு எனக்கு ஈசன்னையா சொன்னாரு இங்கே வந்த அப்புறம், இதே இடத்துல அந்த தளபதினா மூவி ஆர்டிஸ்ட் தளபதியா ஒரு ரேலி பண்ணாருன்னுட்டா. நீங்க சரியா வேலை பண்ணியாரா பண்ணலன்னா அந்த தளபதி வந்தாச்சு, இன்னைக்கு இந்த தளபதி வந்தாச்சு. ஈசனா அரசியல் பண்றதுக்கு எலெக்ஷன் போறதுக்கு ஒரு இது இல்லை. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போட வேண்டாம் சொல்றது கூட ஒரு அரசியல் தான். அது பண்ணலாம். ஓகேயா? ஸோ இது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு, அண்ட் அவர் ஸ்டாலினோட ஐயா கூட ஒரு பையன் இருக்குல்ல, என்ன அவருக்கு பேரு? உதயநிதி மாறனா? அவர் வயசு எனக்கு தெரியாதோ, அவர் எனக்கு அண்ணனோ தம்பியோ தெரியாது. ஸோ நான் அண்ணன் தம்பி சொல்லிடுறேன். தம்பி, என் அண்ணா உதயநிதி, உங்கள் மாமண்ண படம் நான் கூட பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி இல்லை, மூணு வாட்டி பார்த்துருக்கேன். நல்லா இருந்துருச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அந்த ஆக்ஷன் எல்லாம் வெறும் படம் மட்டும் அங்கே கூட இருக்காது. அது ரியலாக இங்கே ஒர்க்கணும், ரியலாக பண்ணணும். ரீல்ல இல்லை, ரியலாக பண்ணணும். ரியல்ல பண்ணா அந்த லாஸ்ட் சீன்ல அவரதே கட்சி வந்து உக்காந்து அங்கே கவர்மெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இங்கே கூட வரும். இல்லை இன்னும் சொன்னார், இந்த தளபதி மாதிரி இன்னொரு ஈசன் வருவான். இவ்வளோ பேசுறதுக்கு நீங்கள் எனக்கு டைம் கொடுத்துங்க. என்ன தப்பு தமிழ் கூட ஒத்துட்டுங்க. உங்களோட நண்போட பாசத்தில் எனக்கு கிளாப் பண்ணுங்க. அதுக்கு தான் நன்றி, வணக்கம். நாங்கள் எல்லாம் இந்த மண்ணோட மக்கள், நாங்கள் எல்லாம் ஒருந்தான். இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு எந்த பார்டர் போட்டி அது போட்டின்னு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் பண்ணியிருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி தான். நன்றி, தேங்க்யூ.